சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஒரு குருவி வேற வந்துருச்சு. நல்லா டைம் பாஸ் ஆச்சு. அது நல்லா வேடிக்கை பார்த்துட்டு டெய்லியும் வந்துரும். ஒரு 7, 7:30க்கு. ஃபுல்லா சவுண்ட் போட்டுட்டே இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் அதோட ஃப்ரெண்ட்ஸும் நெறைய பேர் வந்துருவாங்க. நல்லா வேடிக்கையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, கம்பு இட்லி மாவுக்கு ஊற போட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அதனால குட்டி டீ கிளாஸ் அந்த அளவுல தான் ஊற போட்டேன். ஒரு வேளைக்கு மட்டும் நம்ம அரைச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஈவினிங் அரைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத ஊற வச்சுட்டேன். மதியத்துக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா, சாம்பார், வெண்டைக்காய் பச்சடி, அதுக்கப்புறம் அந்த ரெட் ரைஸ் சாதம். அதுதான் பிளான் பண்ணியிருந்தேன். சாம்பாரும், வெண்டைக்காய் பச்சடியும் சூப்பராவே வந்திருந்துச்சு. அந்த ரெட் ரைஸ் தான் செம்ம சொதப்பல். நல்லா கொழஞ்சிட்டு, வீடியோல என்ன சொன்னாங்கன்னா, டைம் ஆக ஆக அது இறுகிரும். அப்ப நார்மல் ரைஸ் மாரி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது இறுகுற அளவு பொறுமையும் இல்ல, டைமும் ஆயிட்டு. அதனால நான் அந்த ரைஸ்லயே சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி